2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக தமிழ்நாட்டில் அரசியல் பாதரசம் அதிகரித்து வரும் நிலையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஏஐஏடிஎம்கே நடிகரும் அரசியல்வாதியுமான விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்துடன் டிவிகே கூட்டணி சேர வாய்ப்புள்ளதாக சூசகமாக தெரிவித்துள்ளது. அதிமுக எம்எல்ஏவும் மூத்த தலைவருமான கடம்பூர் ராஜு புதன்கிழமை தமிழ்நாட்டில் ஆளும் திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்ற வேண்டும் என்ற பொதுவான இலக்கை பகிர்ந்து கொள்வதால் விஜயின் டிவிகே எதிர்காலத்தில் கட்சியின் கூட்டணியில் சேரக்கூடும் என்று சுட்டிக்காட்டினார். இது மக்கள் விரோத அரசு. அவர்கள் தவறான தேர்தல் வாக்குறுதிகளை அளித்து ஆட்சிக்கு வந்தனர். அவர்கள் தமிழக மக்களின் நலன்களுக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்று கடம்பூர் ராஜு கூறினார். விஜயும் இதே கருத்தை எதிரொலிக்கிறார் என்றும் அதில் எந்த தவறும் இல்லை என்றும் அதிமுக தலைவர் மேலும் கூறினார். எதிர்காலத்தில் அடுத்த ஜனவரியில் கூட்டணி உறுதி செய்யப்படும் சூழ்நிலை ஏற்பட்டால் ஒத்த கருத்துள்ள கட்சிகள் கூட்டணியில் இணைவதில் ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை என்று ராஜு குறிப்பிட்டார். டிவிகே திமுக பாஜக கூட்டணி குறித்து ராஜு கூறுகையில் டிவிகே அவர்களுடன் இணைய வேண்டும் என்ற விருப்பத்தை தெரிவித்தார். திமுகவை தோற்கடிக்க விரும்பும் அனைத்து கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் டிவிகே இந்த விருப்பத்தை பரிசீலிக்கும் என்றும் நம்புவதாகவும் அரசியலில் எதுவும் சாத்தியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். கூட்டணி ஊகங்களுக்கு பதிலளித்த பாஜகவின் நாராயணன் திருப்பதி விஜய் இந்த விருப்பத்தை பரிசீலித்து அடுத்த ஆண்டு நடைபெறவிருக்கும் தமிழகத் தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியில் சேருவார் என்று கட்சி நம்புகிறது என்று கூறினார். டிவிகே எங்களுடன் இணைய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். திமுக தேர்தலில் தோற்க வேண்டும் என்று நாங்கள் விரும்பினால் நாங்கள் கைகோர்க்க வேண்டும். டிவிகே பரிசீலிக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் என்று பாஜக தலைவர் கூறினார். ஊகங்களுக்கு பதிலளித்த திமுக தலைவர் சரவணன் சீனின் நியூஸ் 18 இடம் அதிமுக அதன் தேர்தல் உத்தி குறித்து நிச்சயமற்றதாக தெரிகிறது. அதிமுகவுக்கு எதுவும் தெரியாது. அவர்களின் கட்சியில் யாரும் பாஜகவுடன் கூட்டணி வைப்பதற்கு ஆதரவாக பேசவில்லை. பாஜக தமிழ்நாட்டில் ஒரு பொறுப்பு என்று அவர் மேலும் கூறினார். மூல NEWS